தெரிவித்துக் கொண்டு ஆத்மா ரக்ஷா அறக்கட்டளை அவர்களுடைய இந்த அறக்கட்டளை ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருத்துவம் கிடைக்க வேண்டும், பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரினுடைய அதாவது ஜனௌஷதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட 5 மடங்கு விலை கம்மியாக கிடைக்கும். பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை 300 ரூபான்னா இங்கே வந்து 30 ரூபா தான். அதே மாதிரி பேராசிட்டமால் வெளியில் 50 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே 15 ரூபாய். இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்மளுடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள்லாம் ஆத்மா ரக்ஷா அறக்கட்டளை கிட்டத்தட்ட 8 பேர் இணைந்து இந்த மலிவு விலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்ததாக இங்கே அதே போல் இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் ஃபிசியோதெரப்பி வசதியும் தொடங்கி வைத்திருக்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் இந்தியா தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கு ஊர்வலங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் நடக்கின்ற இன்றைய ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கு. நாளானைக்கு இங்கே நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன். இது நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி. நம்மளுடைய பாலகங்காதர திலகர் அவர்கள் வெள்ளைக்காரர் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பொழுது ஒரு ஒற்றுமைக்காக, இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி அன்று முதல் இன்றைய வரலும் தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்தில் மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து அவர் ஆரம்பித்த பணி இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி எல்லா பகுதியிலும் பொதுமக்கள் அவர்கள் தானாக வந்து விநாயகர் சிலைகளை வைத்து ஊர்வலங்களை நடத்தி இன்றைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விநாயகர் ஊர்வலங்கள் பெற்றது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே தமிழகத்திற்கு வர வேண்டிய 523 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கினர். தேசிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாருங்க, ரொம்ப தெளிவாக மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பிஎம் ஸ்ரீக்கு நீங்கள் ஒப்புதல், அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நாங்கள் வந்து தமிழகத்தில் எடுத்துக்கிறோன்ட்டு ஒப்புதல் கொடுத்த பிறகு அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு அவர்கள் இன்னைக்கு வரலும் எந்த பதிலும் சொல்லலை. அதே போல் திரு பிரதான்ஜி அவர்கள் எந்த ஒரு மொழியையும் யார் மேலேயும் திணிக்கிறதில்லை. அதாவது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது தான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்திற்கு சர்வதேச அரங்கில் நாம் போட்டி போடுவதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை முன்னிருக்கிறது. அதே போல் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவது தான் நம்மளுடைய இந்த புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதையும் நாம் இந்த புதிய இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள் என்றது இன்றைக்கு கூட திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். நீங்கள் அது பிஎம் ஸ்ரீக்கு கொடுத்த உத்தரவை, அதாவது அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று.